வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி 27 சாந்தம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் உடலால் வேறுபட்டு இருக்கின்ற போதிலும் உள்ளம் என்ற நிலையால் நமக்கு தெரியாமலேயே உலக மக்கள் அனைவரோடும் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் சிந்தனை செய்யும்போது நமது அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபடுகின்றோம். நமது அனுபவத்திற்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை நாம் அறிந்து கொள்வதே இதற்கு சான்று. இதே போன்று நாம் கோபம் அடையும் போது பல முரடர்களோடும் முட்டாள்களோடும் ஒன்றுபடுகின்றோம். நாம் விரும்பாத, நாமே வெட்கப்படத்தக்க, நாமே வருந்தத்தக்க சில செயல்களை நாம் கோபத்தின் போது செய்து விடுவதே இதற்கு சான்றாகும். நம்மீது நமது கோபத்தை அடக்கிக் கொள்ள நம்மால் முடியவில்லை எனில் பிறர் மீது எப்படி, ஏன் கோபம் கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். நாம் சாந்தமாக இருக்கும் போதெல்லாம் நான் கோபத்தை ஒழித்து விடுவேன் என்ற திட சங்கற்பத்தை பல தடவை செய்து கொண்டு விழிப்போடு இருந்தால் முதலில் சில சமயங்களில் தோல்வி அடைந்தாலும் பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வருமானம் கிடைக்கும் போது சேமித்து வைக்கும் பணம் தேவையான போது உதவியாவதைப் போல சாந்தமாக இருக்கும்போது கொள்ளும் உறுதி கோபம் எழும்போது வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் உண்டாக முன்வந்து நிற்கும். அருட்தந்தை அவர்கள். கோபத்திற்கு எதிர்ப்பதம் பொறுமை என்றும் சாந்தம் என்றும் கொள்ளலாம். கோபப்படுகின்ற போது நம்முடைய சீவக்காந்த ஆற்றல் வாரி இறைக்கப்படுகிறது. அதனால் சினத்தை தவிர்த்தல் மிக மிக அவசியம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் இதற்கேற்ற மாதிரி ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்ற சூரியனை கோபம் மூடுது, நம் உள்ளம் என்ற சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் விலகுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது. பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி சாந்தம் நிலவுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிள்ளைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகளெல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம்.